வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் அருகே நடு ரோட்டில் அரசு பேருந்தை ஒற்றை காலால் நிறுத்திய போதை ஆசாமி பக்தி பாடலுக்கு சாமி வந்தது போல நடனமாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடித்துவிட்டு குத்தாட்டம் போட்ட போதை ஆசாமி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தண்ணி அடித்து விட்டால் 4 பேரை வம்பிழுத்தால் தான் திருப்தியாக தூக்கம் வரும் என்பது மதுபோதை ஆசாமிகளின் வழக்கமாக மாறிவிட்டது. ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி என்பது போல ஆனா உனா அரசு பேருந்தை குறிவைக்கும் இதுபோன்ற போதை ஆசாமிகளுக்கு போலீசார் கூறும் லாக்அப் அறிவுரைதான் என்ன? மதுபோதையில் வைப் நடனம் ஆடுவது என்பது ஹைடெக் கலாச்சாரம் தொடங்கி சாதாரண மக்களின் வாழ்க்கை நிலை வரை ரத்தத்தில் ஊறிய உணர்வாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். ஸ்டார் ஹோட்டல்களில் போதை விருந்து, டிஜே டான்ஸ் என லட்சக்கணக்கில் செலவு செய்ய முடியாத நபர்கள் தங்களுக்கு வசதியாக டாஸ்மாக் அருகிலேயே ஏதேனும் ஒரு ப்ராப்பர்ட்டியை தேர்ந்தெடுத்து தங்கள் நடன திறமையை காட்டிவிடுவார்கள். ஆனால் இங்கு ஒரு நபர் அரசு பேருந்து முன் கருப்பசாமி பாடலுக்கு நடனமாடி அட்ராசிட்டியில் ஈடுபட்டது வித்தியாசத்தின் உச்சம். இது உங்கள் சொத்து என அரசு பேருந்தில் எழுதி வைக்கப்பட்டிருப்பதை தவறாக புரிந்து கொண்ட அந்த போதை ஆசாமி மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகேதான் பிரபுதேவாவுக்கே சவால் விட்டு கொண்டிருந்தார். பேருந்து நிலையம் அருகே கலைஞர் நகர் பகுதியில் கோவில் திருவிழாவுக்கு மைக் செட் கட்டப்பட்டிருந்தது. பாடியவர் பாடினால் ஆடாத காலம் ஆடும் என்பது போல கருப்பசாமியின் அடிபொலி பாட்டு அங்கிருந்த போதையாசாமியின் உள்ளத்தில் இருந்த உணர்வெழுச்சியை தட்டு எழுப்பியது. கைலியை மடித்து கட்டிக்கொண்டு நடன புயலாக களத்தில் இறங்கிய அவர் நடு ரோட்டில் வாகன ஓட்டிகளை ஓரமாக போகச் சொல்லிவிட்டு நடராஜராக மாறி நடனமாட ஆரம்பித்து விட்டார். அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை ஒற்றை காலால் தடுத்து நிறுத்தியவர் ஒரு கையை உயர்த்தி சுதிபிடிக்க ஆரம்பித்தார். பின்னர் தாளம் தப்பாமல் குதித்து நடனமாடியவர் சாலை நடுவே பலர் முன்னிலையில் தனது நடன திறமையை நிரூபித்தார். செய்வதறியாது தவித்த பேருந்து ஓட்டுநரும் பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு பல்லை கடித்தபடி அதே இடத்தில் பேருந்தை நிறுத்தியிருந்தார். தன்வினை தன்னை சுடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பேருந்தை ஒற்றை காலால் தடுத்து நிறுத்த முயன்றவருக்கு அதே காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கீழே விழுந்து தவித்தார். தன்னை காப்பாற்ற ஆம்புலன்ஸ் வரும் என எதிர்பார்த்தவருக்கு போலீசார் வந்ததால் சற்று ஏமாற்றமே மிஞ்சியது. அவரை அலேக்காக தூக்கிச் சென்று விசாரித்த போது தஞ்சை திருமங்கலக்குடி வடக்கு தெருவைச் சேர்ந்த கடமை தவறாத மதுப்பிரியர் விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. குத்தாட்டம் போட்ட மதுப்பிரியர் மீது சரமாரியாக வழக்குகளை பதிவு செய்த போலீசார் சிறிது நாட்கள் மயிலாடுதுறை கிளை சிறையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர்.